உரிமைக்களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான அரசியல் காலத்தில் நம்ம எது சம்மந்தமாக விவாதிக்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் இந்த மங்காத்தா திரைப்படம் பார்த்துருப்பீங்க. அஜித் அவர்கள் நடித்த மங்காத்தா திரைப்படம். அந்த திரைப்படத்தினுடைய ட்ரெய்லரில் கடைசியாக சேர்ந்தார் விநாயக் மகாதேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொன்னோடனே அஜித் அப்படியே ஸ்லோ மோஷன் நடந்து வருவார். பின்னாடி ஒரு பிஜிஎம் மியூசிக் போடுவாங்க. அது அப்படியே பார்க்குறப்பே ஒரு மாதிரி கூஸ்பம்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் ஒரு ஐடியாலஜிக்கல் நிறைந்த ஒரு தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா அது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான். ஸோ அந்த ஐடியாலஜிக்கல் நிறைந்த தலைவர்கிட்ட இன்னொரு ஐடியாலஜிக்கல் நிறைந்த ஒரு ரேப் சிங்கர் வேடன் அவர்கள் சந்திச்சிருக்காரு. கடைசியாக சேர்ந்திருக்காரு. விநாயக் மகாதேவ் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் சேர்ந்திருக்காரு. ஸோ அவர் ஒரு சந்திப்புகளை மேற்கொண்டிருக்காங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்களும் அதே மாதிரி வேடன் அவர்களும் ஒரு சந்திப்புகளை மேற்கொண்டிருக்காங்க. அதுதான் சமூக வலைத்தளங்களில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறிக்கொண்டிருக்கின்றது. ஸோ அந்த மேட்ரு என்ன, அந்த சந்திப்பில் அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். நண்பர் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். நாங்கள் படிமத்து பார்த்துட்டோம். இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். இன்னைக்கு காலையிலேருந்து சமூக வலைத்தளங்களில் ஒரு வீடியோ பயங்கரமாக வைரல் ஆகுது. அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொண்டர்கள் அவங்க அந்த வீடியோ போட்டு பயங்கரமாக வைரல் பண்ணுறாங்க. அதே மாதிரி கேரளாவில் வேடன் அவர்களுடைய ரசிகர்கள் இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வீடியோ பயங்கரமாக வைரல் பண்ணுறாங்க. ஸோ அந்த வீடியோ என்ன வீடியோ அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் அதே மாதிரி வேடன் அவர்களும் ஒரு சந்திப்புகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். வீடியோ கால் மூலமாக சந்திப்புகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஸோ அந்த சந்திப்பில் சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காங்க. தங்க ஒரு கான்வர்சேஷன் மேற்கொண்டிருக்காங்க. ஸோ அந்த மேட்ரு என்ன அப்படின்றத அந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். அம்மாலாம் என்ன பண்ணுறாங்க, எங்கே இருக்காங்க? அம்மா தவறி ஒரு 4 வருஷம் ஆச்சு. அப்பா இருக்காரு. என்ன பண்ணுறாங்க அப்பா? அப்பா இப்போ கூலி வேலைக்கு தான் போறாரு. ஓ ரைட் ரைட் ரைட். அவனால வேலைக்கு போகாம இருக்க முடியாது. சரி சரி சரி. எந்த ஊர்? கேரளாவில் எந்த இடத்துல இருக்கீங்க? திருச்சூர் தான் ஐயா, திருச்சூர். ஓ, நான் அண்மையில திருச்சூர் வந்திருந்தேன். ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தேன், எனக்கு மறந்து வச்சு. அவர் சொன்னாருங்களா? ஷாமையா சொல்லியிருந்தாங்க ஒரு நாளைக்கு மீட் பண்ணலாம். நான் ஒரு அடிக்கடி வருவேன் கேரளாவுக்கு, அடிக்கடி வருவேன். ஐயா அடுத்த தடவை வரும்போது என் வீட்டுக்கு தயவு செய்து வாங்க. திருச்சூர்லயே இருக்கா, டவுன்ல இருக்கா? டவுன்ல இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தான். ஓ வெரி குட் வெரி குட் வெரி குட். நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் ஐயா நீங்களாம். ரைட் 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 ரைட். வாழ்த்துக்கள் தம்பி, நல்லா இருக்கு, நல்லா புரட்சிகரமா இருக்கு. உங்க பாடல்ல சொல்லப்படுற அந்த சொல்ற நீங்க கருத்து இருக்குங்க இல்லையா, அது ரொம்ப புரட்சிகரமா இருக்கு, நல்லா இருக்கு. நாங்க 35 வருஷமா பேசுற அரசியல நீங்க ஒரு 2 நிமிஷம் பாட்டுல சொல்லிடுறீங்க. அது நீங்க பேசுறதுனால என்னால அந்த பாடுறதுக்கான தைரியம் கிடைக்குது. கரெக்ட் கரெக்ட். அது இந்த உலகளாவிய பிரச்சனையை வச்சு ஒரு பாடல் பண்ணீங்களே, சீனாவை பத்தி சொல்றது, அந்த மற்ற நாடுகள்லாம் நினைச்சு, அது ரொம்ப அருமையா இருந்துச்சு. நான் பலமுறை கேட்டேன் அதை இரவுல. எப்படி இவ்வளவு ஒரு நல்ல, ஆனா ரொம்ப குறுகிய இந்த காலத்துல தான் இவ்வளவு பாப்புலர் ஆயிருக்கு நல்ல சோசியல் மீடியால. வீடியோ பார்த்தீங்களா? அந்த வீடியோவில் நிறையா பேசியிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் கடைசியாக பேசுனாங்க பார்த்தீங்களா, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாரு, அதாவது நாங்கள் 35 ஆண்டு காலமாக பேசுகின்ற அரசியலை நீங்கள் ஒரு பாட்டில் பாடிட்டீங்க அப்படி சொல்கிறாரு. சொன்னோடனே அதுக்கு வேடன் அளித்த பதிலை நீங்கள் பாருங்கள். அவர் சொல்கிறாரு, ஐயா நாங்கள் இந்த மாதிரி பாடுறோம் அப்படின்னா நீங்களாம் இருக்கிற தைரியத்தினால தான் சொல்கிறாரு. எவ்வளோ பெரிய நுட்பமான வார்த்தை. நாங்கள் இந்த மாதிரி சாதிகளை எதிர்க்கின்றோம், சனாதனத்தை எதிர்க்கின்றோம், ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்க்கின்றோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் உங்களை போன்ற ஐடியாலஜிக்கல் நிறைந்த தலைவர்கள் இருக்கின்ற காரணத்தினால்தான் அப்படின்றதான் வேடன் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார். உள்ளபடியே வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இதில் நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க. நாங்கள் தான் ஐடியாலஜிக்கல் நிறைந்த தலைவர்னு சொல்லிக்கொள்கின்ற ஆட்கள் இருக்கிறாங்க. சமூக நீதியை எங்களை விட்டால் பாதுகாப்பதற்கு வேறு யாருமே கிடையாதுப்பா, நாங்கள் தான்ப்பா சமூக நீதி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கொள்கின்ற சில பிரதான கட்சிகள் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கட்சியினுடைய தலைவர்களை சந்திக்காமல் வேடன் அவர்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்களை இந்த அளவுக்கு லைக் பண்ணுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சில காரணங்கள் இருக்குது. அந்த காரணம் என்ன அப்படின்றத நம்ம பதிவு பண்ணிடுவோம். அதாவது வேடன் அவர்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கூட கனெக்ட் ஆவதற்கு இன்னும் ஒரு சில விடயங்கள்லாம் இருக்குது. அந்த விடயங்கள் என்னன்றதை பார்த்துருவோம். ஒன்றும் கிடையாதுங்க, தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் ஒரு தலைவர் இருக்கிறார். அதான் நம்ம அண்ணன் சீமான் அவர்கள்.
சீமான் அவர்களை பற்றி பேசி பல நாட்கள் ஆச்சு. பட் இருந்தாலும் இன்னைக்கு பேச வேண்டிய சூழல் வந்திருக்குது. அதாவது சில தினங்களுக்கு முன்பாக அண்ணன் சீமான் அவர்கள் வேடன் சம்பந்தமாக ஒரு பேட்டி வந்து கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் பட்டார்னு ஒரு ஜோக் வந்து அடிச்சாப்புல. வேடன் யாரு? நான் தான் வேடன் அப்படின்ட்டாப்புல. வேடன் வந்து நான் பேசுகின்ற அரசியலை தான் வேடன் அவர்கள் பேசுகின்றார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாப்புல. அண்ணன் சீமான் அவர்களே, நீங்கள் வந்து வேடனை ஏதோ ஒரு வகையில் வந்து டேக் ஓவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஏன்னா வேடன் அவருடைய தாயார் வந்து ஒரு ஈழத் தமிழச்சி அப்படின்ற மாதிரி அந்த காரணத்தின் அடிப்படையில் நான் தான் வேடன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் உங்களுடைய ஐடியாலஜிக்கும் வேடன் அவர்களுடைய ஐடியாலஜிக்கும் ஒரு துளி அளவாவது ஒத்து போகுதா அப்படின்னு கேட்டால் இல்லை. வேடன் அவர்கள் பேசுகின்ற அரசியல் என்ன? சாதி ஒழிப்பு அரசியல். வேடன் அவர்கள் பேசுகின்ற அரசியல் என்ன? ஜனநாயக அரசியல். ஸோ வேடன் அவர்கள் பேசுகின்ற அரசியல் என்பது சாதி ஒழிப்பு அரசியல். ஆனால் நீங்கள் பேசுகின்ற அரசியல் என்பது சாதி இருப்பு அரசியல். வேடன் அவர்கள் வந்து பாணன் அல்ல, பறையன் அல்ல, புலையன் அல்ல, தம்புரானும் அல்ல, ஆக முதல்ல ஒரு மயில் இல்லடா அப்படின்ற மாதிரி சொல்லி சாதி ஒழிப்பை பேசுகிறாரு. சாதி பெருமை யாரும் தூக்கிட்டு தெரியாயடா, அதில் ஒரு மயிரும் கிடையாது அப்படின்ற மாதிரி வேடன் அவர்கள் தன்னுடைய பாட்டின் மூலமாக பிரதிபலிக்கின்றார். ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு? சாதி இருப்புடன் கூடிய அரசியலை பேசுறாரு, சாதி இருப்புடன் கூடிய தமிழ் தேசியத்தை பேசுறாரு. ஆனால் வேடன் அவர்கள் பேசுகின்ற அரசியல் என்பது சாதியற்ற தமிழ் தேசியம். ஒவ்வொரு சாதிகளுக்கும் ஒரு பெருமையை பேசுகின்ற நபர் தானே நம்ம சீமான் அவர்கள். அப்போ உங்களுடைய ஐடியாலஜியும் வேடன் அவருடைய ஐடியாலஜியும் எப்படி ஒத்து போகும்? ஒத்து போவதற்கான துளியளவு கூட வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. அப்போ இந்த லட்சணத்தில் நான் தான் வேடன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்றது தெரியவே இல்லை. ஸோ அதனால தான் சொல்கிறேன், வேடன் அவர்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கூட கனெக்ட் ஆவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அண்ணன் திருமாவளவன் அவர்களும் கூட சாதி ஒழிப்பு அரசியலை பேசுகிறார். தன்னுடைய கட்சியினுடைய கொடி இருக்கு இல்லையா, அந்த கட்சியினுடைய கொடியில் நடுவில் பார்த்தீங்கன்னா 5 முனைகள் கொண்ட நட்சத்திரம் இருக்கும். கரெக்டாக 5 முனை மட்டும் தான் போடுவாங்க. அந்த 5 முனைகளுக்குமே ஒவ்வொரு முனைகளுக்கும் ஒரு கொள்கை கோட்பாடுகள் இருக்குது. அதில் முதல் முனையினுடைய கொள்கை என்னன்னு பார்த்தோம்னா சாதி ஒழிப்பு. சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை. ஸோ அண்ணன் திருமாவளவன் அவர்களுமே சாதி ஒழிப்பு அரசியலை பேசுகின்றார், வேடன் அவர்களும் கூட சாதி ஒழிப்பு அரசியலை பேசுகின்றார். ஸோ அதனால தான் அந்த இடத்துல தான் கனெக்ட் ஆகுது. அதனால தான் தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் இருந்தாலும் கூட வேடன் அவர்கள் விருப்பப்பட்டு அண்ணன் திருமாவளவன் அவர்கள்ட்ட வீடியோ காலில் பேசுகிறாரு. அதே வேளையில் நாங்கள் இன்னைக்கு இந்த அரசியல் பேசுகிறோம் அப்படின்னா உங்களை போன்ற ஆட்கள் இருக்கிற தைரியத்தினால தான் நாங்கள் பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ வந்து இந்த இடத்துல கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா? அது மட்டும் கிடையாது, இன்னும் ஒரு சில கனெக்ட் கூட இருக்குது. அது என்ன அப்படின்னா, வேடன் அவர்கள் தன்னுடைய பாடல்கள் இருக்கு இல்லையா, மேடைகளில் பாடுறாரு இல்லையா, மேடைகளில் பாடுகின்ற பொழுது அவருடைய பாட மேடையினுடைய பேக் டிராப்ல என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் வந்து இருக்கும். அந்த இதை வச்சிருப்பாப்புல, டிஸ்பிளேல காட்டேன் பாருங்க. அந்த இந்திய நாட்டினுடைய கான்ஸ்டிடியூஷனுடைய ஃப்ரண்ட் பேஜ் இருக்கு இல்லையா, அது வந்து வச்சிருப்பாப்புல. ஸோ வந்து வேடன் அவர்கள் ஒரு அம்பேத்கரிஸ்ட் என்று வருகின்ற பொழுதே வேடன் அவர்கள் அந்த இடத்துல சாதியற்றவராக வந்து மாறுறாரு. புரியுதுங்களா? அப்போ விடுதலை சிறுத்தை கட்சியுடைய நிறுவனம் அண்ணன் திருமாவளவனுடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன? புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கை கோட்பாடுகள். அதே மாதிரி தான் வேடன் அவருடைய கொள்கை கோட்பாடுகளும் கூட புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய கொள்கை கோட்பாடுகள். நீங்கள் இந்த இடத்துல சீமான் அவர்களை எடுத்துங்களேன். அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறப்ப சொன்னார், நாங்கள் அம்பேத்கர் அவர்களை வந்து எங்களுடைய வழிகாட்டியாக நாங்கள் ஏற்றுக்கிறோம், ஆனால் ஒருபோதும் தலைவராக ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொன்னாப்புல. அம்பேத்கர் அவர்களை நாங்கள் வழிகாட்டியாக ஏற்றுக்கிறோம், ஆனால் தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னாப்புல. ஆனால் அதனால தான் சொல்கிறேன், அதாவது நம்ம சீமான் அவர்களுக்கும் வேடன் அவர்களுக்கும் எதுவுமே எட்டாது, எதுவுமே ஒத்து போகாது. அவருடைய தாயார் வந்து ஈழத்தமிழிச்சுன்ற காரணத்துக்காகவே ஒத்து போயிருமா? கிடையாதுல. ஒரு அரசியல்வாதி அப்படின்னா கொள்கை கோட்பாடுகளால தான் ஒத்து போக முடியும். ஸோ வந்து வேடன் அவர்களுக்கும் அதே மாதிரி சீமான் அவர்களுக்கும் ஒரு துளி அளவு கூட ஒத்து போகவே போகாது. ஏன்னா அம்பேத்கர் என்னுடைய வழிகாட்டி, நான் தலைவரை ஏற்றுக்கிற முடியாதுன்னு சொல்கிறாப்புல. ஆனால் வேடன் அவர்கள் ஏற்றுக்கொண்ட தலைவர் யாருன்னு பார்த்தோன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அதே மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனம் நான் திருமாவளவன் ஏற்றுக்கொண்ட தலைவர் யார் பார்த்தோம்னா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். வேடன் அவர்கள் தன்னுடைய பாடலின் மூலமாக லட்சோப லட்ச மக்களுக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் கொண்டு போய் சேர்க்கிறாரு. அதே மாதிரி அண்ணன் திருமாவளவன் அவர்களும் கூட தன்னுடைய லட்சோப லட்ச தொண்டர்களுக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் கொண்டு போய் சேர்க்கிறார். தான் காரணம். அப்போ இந்த ஒரு கனெக்ட் வந்து இருக்கு இல்லையா, அந்த கனெக்ட் தான் வந்து வேடன் அவர்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்களை சந்திக்க வச்சிருக்குது. இந்த இடத்துல வேடன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய உண்மையை போட்டு உடைச்சிருக்கிறாரு. அதாவது தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் சனாதனத்தை தீவிரமாக எதிர்க்கின்ற ஒரு கட்சி யாருன்னு பார்த்தோம்னா அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான்.
அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மட்டும்தான். அவர் தான் சனாதனத்தை தீவிரமாக எதிர்த்து கொண்டிருக்கின்றார், அவர் தான் வந்து பாசிசத்தை எதிர்த்து கொண்டிருக்கின்றார் அப்படின்றத வேடன் அவர்கள் முழு மனதோட நம்புறாரு, முழு மனதோட ஒப்புக்கொள்கின்றார். இந்த வீடியோக்களில் பார்த்தீங்களா, அவர் சொல்லுவார் பாருங்க, அண்ணன் திருமாவளவர்கள் சொல்லுவார், நாங்கள் 35 ஆண்டு காலமாக பேசிக்கொண்டிருக்கின்ற அரசியலை நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு வேடன் சொல்லுவார், அதாவது நீங்களாம் இருக்கிற தைரியத்தில் தான் நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னா, அப்போ இதில் எவ்வளோ உண்மைத்தன்மைகள் வெளிப்படுகின்றது. இன்னைக்கு சனாதனத்தை தீவிரமாக எதிர்த்து கொண்டிருக்கின்ற கட்சி அது விடுதலை சிறுத்தை கட்சி அப்படின்னு சொல்லி வேடன் அவர்களே வந்து அங்கீகாரம் கொடுக்கின்றார். ஸோ ஆக மொத்தத்தில் வந்து நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது ஒரு கூஸ்பம்ஸ் மூமெண்ட் தான். வேடன் 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 எங்கிட்டு பார்த்தாலும் வேடன். ஒரு 2 வாரங்களுக்கு முன்பாக எங்கிட்டு பார்த்தாலும் வேடன். இன்னும் கூட வந்து வேடன் அவர்களுடைய அந்த ரீல்ஸ் வந்து ட்ரெண்டிங்கில் வந்து போய்கிருக்குது. தமிழ்நாடு லெவல் மட்டும் கிடையாது, அகில இந்திய லெவலில் அறியப்பட்ட நபராக வந்து வேடன் வந்து தற்பொழுது திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வேடன் இன்னைக்கு அண்ணன் திருமாவளவர்கள் கூட சந்திக்கிறாரு, அவரை பேசுகிறாரு, அவர்னால தான் நாங்கள் இந்த அரசியல் பேசுகிறோன்னு சொல்கிறாரு அப்படின்னா, இது உள்ளபடியே வந்து நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மங்காத்தா திரைப்படத்தில் வர்ற அந்த கூஸ்பம்ஸ் தான். கடைசியில் வந்து சேர்ந்தார் விநாயக் மகாதேவ் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஐடியாலஜிகள் நிறைந்த தலைவர்கிட்ட கடைசியில் வந்து சேர்ந்திருக்கின்றார் வேடன் அவர்கள் என்பதனை கூறிக்கொண்டு கற்பியோடு புரட்சி செய்து புரட்சப வரி கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.